கவிஞர் அவர்களே, நான் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு நியூஸ் பார்த்து அப்படியே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஓ, எத்தனை வோல்ட்? ஷாக்கிங், ஐ மீன் கேட்கவில்லை. கண்டிப்பா அது என்ன அந்த அதிர்ச்சிகரமான செய்தி என்ன, இப்ப வரையும் வந்து ஆதவ அர்ஜுன் இருக்காரு பாத்தீங்களா, ஆதவ அர்ஜுன் நேற்று ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. தாவேகா என்றுமே, கலைஞர் மாதிரி பேசுறேன், தாவேகா என்றுமே பாஜகவுடன் கூட்டணி கிடையாது அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்காரு. இந்த கொள்கை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. என்ன அப்படின்னா, நேற்று வரையும் வந்து எடப்பாடி கே பழனிசாமி ஒரு பிரம்மாண்டமான கட்சி வந்து அதிமுக கூட்டணி சேரப்போகுது அப்படின்னு இருந்தாரு. இப்ப அந்த பிரம்மாண்டமான இது ஆப்பர்ச்சு விட்டாங்க நினைக்கிறேன். இல்ல, இதுதான் பிரம்மாண்டமான கட்சின்னு யாரும் இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. வேற எங்க இருக்கு? நினைச்சது அமமுக தான். அதுல போய் நீங்களாவது பரவாயில்ல, அது அப்படிதான் நினைச்சேன். நீங்களாவது பரவாயில்ல. பல பேர் கமெண்ட்ஸ்ல போட்டிருக்கான், பிரம்மாண்டமான இது திமுக தான், ஒருவேளை திமுக பெரிய மிக உண்மையில பிரம்மாண்டமான கட்சியாக சரியான கூட்டணியா இருக்கும் போல. என்ன அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையில முதல் முறையாக, ஏற்கனவே அது ஓபன் ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருந்துச்சு, கூட்டணி எங்களோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மாநாடு நடந்துருந்துச்சு. அதுக்கு வலு சேர்க்கும் விதமாக ஒரு முஸ்லீம் கட்சி வந்து நேற்று போய் நாங்க வந்து தாவேக்காக ஆதரவு கொடுக்குறோம்னு போயிட்டு அவங்களோட கூட்டணி சேர்த்திருக்காங்க. இல்ல, நல்ல விஷயம் தான், ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். ஆமா, கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா, சிறுபான்மையினர் ஓட்டானது வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இன்னொன்னு ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த இருபெரும் கட்சிகளுக்குள் நடைபெறும் குழப்பம், கூட்டணி பிரச்சனைகள், இதை வைத்து தாவேகா பெட்டரா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியேறி அதுல போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதைதான் நம்ம கரெக்டா கண்ணோக்கி பார்க்கணும். அதுல ஆமா கண்டிப்பா, உண்மையிலேயே அரசியலில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நடைபெறும் என்பது எங்களது ஆணித்தரமான விஷயம். என்ன புரிய வைக்கிறாங்க அப்படின்னா, தாவேகா நேற்று ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசியதிலிருந்து கட்சி மாநாடு முதல்ல திமுக குடும்ப ஆட்சியை தகர்த்தெறிவோம் அப்படின்னு பேசுறது வந்து கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து ஆளும் கட்சி ஏற்கனவே ஆண்ட கட்சிகளை தவிர்த்து நம்ம ஒரு சக்தியை உருவாகணும்ன்ற எண்ணத்துல இருக்காங்கிற மாதிரி தோணுது இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா இவங்களோட கொள்கை வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, அந்த கொள்கை என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து ஆளுகின்ற பிஜேபியிடம் சரி, இங்கே கொள்ளையடித்துக் கொண்டிருக்க திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சரி, நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்பது கருணையாக நிலைத்தன்மையோடு இருக்காங்க. இன்ன வரைக்கும் எந்த விதமான சலனமும் இல்லை. ஏன்னா இவங்களை இணைச்சு பேசுற அளவுக்கு திமுகலையும் அவங்களுக்கு இடம் கொடுக்கல, அதே மாதிரி பாரதிய ஜனதாவுக்கு இடம் கொடுக்கல. ஆனா சும்மா இந்த பாரதிய ஜனதா கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க ஒரு டைவர்ஷனுக்காக. கண்டிப்பா. எது எப்படியோ 2024 வந்து 26 தேர்தல் வந்து தாவேகாவோட கூட்டணி, தாவேகா நினைக்கிற மாதிரி கூட்டணி அமைகிறதுக்கு ஒரு கட்சி சப்போர்ட் பண்ணிருக்கு. என்ன வென்று பொறுத்துன்னு பார்க்கலாம். கண்டிப்பா. நன்றி, வணக்கம்.